வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் கப் ரிவ்யூ. இங்க என்னதான் நடக்குது? என்னதான் நடக்குது? ஸ்பெயின் வெர்சஸ் கேபோ வெர்டே மேட்ச பார்த்துட்டு வரோம் ப்ரோ. வாட் அ ஃபக்கிங் மேட்ச், அப்சல்யூட் சினிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, கேபோ வெர்டேக்கு வந்து ஒரு வேற லெவல் டெபியூ பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் பெஸ்ட் மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் இன் குரூப் ஸ்டேஜ் வந்துட்டு இதுதான். ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. வந்து எனக்கு ஜப்பான் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் தான். ஜப்பான் அது பெஸ்ட் மேட்ச்ரா டேய். நேத்து நான் தெரிச்சிட்டேன் ப்ரோ லிட்டரலி அதை பார்த்துட்டு. எனக்கு ஆக்சுவலி ஜப்பான் நெதர்லாந்து செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிச்சது, செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி ஜப்பான் நெதர்லாந்து தான் சொல்லணும். ஆனா அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி ஸ்வீடன் டுனிஷியா மேட்சும் பார்த்தேன். அது செம கோல்ஸ், அடிச்ச கோல்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்பெயின் வர்சஸ் கேபோ வெர்டே ப்ரோ. லிட்டரலா கேபோ வெர்டே வந்துட்டு என்னடா ஆடினாங்க, லைக் டிஃபென்ஸ் வந்து உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணாங்க. அவன் கோல் கீப்பர் பேர் என்ன நண்பா இப்பதான் சொன்னீங்க? பேர் ஒசினியா. ஒசினியா 40 years old கோல் கீப்பர் இவங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். லிட்டரலா வந்து ஸ்பெயினுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டானுங்க இன்னைக்கு வந்துட்டு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட், பேஷன்ஸ் லாஸ் பண்ணிட்டானுங்க. லைக் அவனுக்கு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணானுங்க, உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணானுங்க. என்ன டிஃபெண்ட் ஸ்பெயினுக்கு அந்த ஸ்பார்க்கே இல்ல. லமீன் வர வரைக்குமே கொஞ்சம் கூட அடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா கூட இல்லாத மாதிரி இருந்தாங்க. லமீன் அந்த நேரம் கொஞ்சம் ஏதோ வந்துச்சு. பட் அவனையும் ஆக்சுவலி கவர் பண்ண வரைக்கும் நல்ல டிஃபெண்ட் வச்சிருக்காங்க. சோ அவனுக்கு ஏதோ ரொம்ப அண்டர் வெயிட் பண்ணிட்டு ஆட, ஐ மீன் லமீன் ஸ்டார்ட் பண்ணாம அண்டர் வெயிட் பண்ணிட்டு சரி சும்மா ஜாலியா ஆடிட்டு நினைச்சிருந்தாங்க போல. இது பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த ஆர்எஃப்எம்க்கு முன்னாடி அந்த ஹைப் ஏத்துவானுங்க. அந்த மாதிரி பாதி நேரம் அவன் நடந்து போறத வார்ம் அப் பண்றதுதான் காமிட்டு இருந்தானுங்க. இவனை இறக்குனா நீங்க எல்லாம் காலிடான்ற மாதிரி. அப்புறம் அவன் வந்தக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு. அவன் வந்தோடனே மொத்த ஸ்டேடியமே. அண்ட் லமீனோட பேரை வேற அபிஷியலா மாத்திட்டாங்க, லட்சுமி அம்மாளுன்னு வச்சுட்டாங்க அந்த பாட்டி வந்து. மார்க்கெட்டிங் ஜீனியஸ். ஆமா, அந்த பாட்டிக்கு ஒரு ஷவுட் அவுட். லெசி ஏவை பாலா. சுகி சொன்ன மாதிரிதான் லமீன் அண்ட் நிக்கோ வில்லியம்ஸ் இல்லாம ஸ்பெயின் டீம்ல அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் மாதிரி ஒரு ஸ்பார்க்கே இல்ல, அந்த பேஸ் இல்ல. ஆக்சுவலி நான் வந்து குக்கரேலாக்கு ரொம்ப ஷவுட் அவுட் கொடுப்பேன். பிகாஸ் அவன் செமையா ஆடினா இன்னைக்கு, ரியலாவே சூப்பரா ஆடினா. ஷவுட் அவுட் டு குக்கரேலா as well. இன்னொன்னு என்னன்னா, சரிடா எங்க டார்கெட் எல்லாரையும் தூக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அது இன்னொரு வீடியோல போடுவோம். பெட்ரியோ ராட்ரியோ லைக் தே ஆர் நாட் ஹூ யூஸ் டு பி மாதிரிதான் இருக்கு. பெட்ரியோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து பாதி சீசன் நல்லா ஆடினா, பாதி சீசன் அவ்வளோ நல்லா ஆடின மாதிரியும் இல்ல. ராட்ரியோ ஆல்சோ அவுட் ஆஃப் டச் போன மாதிரி இருக்கு. லைக் மிட்ஃபீல்ட் அவங்களும் கொஞ்சம், ஐ மீன் தே ஹோல்ட் இட் டுகெதர். பட் ஆனா அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் அது யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல இப்ப அவங்களும். பெட்ரி பார்சிலோனால இருக்கான், ராட்ரி வந்து மேன் சிட்டி. அதான் அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க பால்து. பட் நீ சொன்ன மாதிரி அந்த லைன் பிரேக்கிங் பாஸ் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப ஜோன்ஸ் அந்த மாதிரி குக்குரேலா கிட்ட இருந்தா இன்னைக்கு எல்லா சான்ஸுமே வந்த மாதிரி இருந்துச்சு. குக்குரேலா அண்ட் 1-2 பாஸ் ராட்ரி போட்டான். பட் ஃபெரான் எனக்கு தெரியல, அது வந்து ஃபெரானுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான சான்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. போஸ்ட் அடிச்சுட்டான். யூரோப்பியன் டீம்ஸ் ஜென்ரலாவே இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றானுங்க கம்பேரிட்டிவ்லி. ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து வந்துட்டு கட்டாரோட டிராப் பண்ணாங்க, நெதர்லாந்து ஜப்பானோட டிராப் பண்ணாங்க. வேற யாரு நேற்று ஸ்காட்லாண்டே ஹைட்டி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஹைட்டிக்கு ஒரு ஷோட்டர் கொடுக்கணும் சார், செம்மையா ஆனாங்க ஸ்காட்லாந்து அகேன்ஸ்ட். டர்க்கி நேற்று ஆஸ்திரேலியாவோட அடி வாங்கினானுங்க. லைக் எல்லா யூரோப்பியன் டீம்ஸும் என்னுடைய ஷவுட் அவுட். நான் வந்து ஆஸ்திரேலியாவை இன்னைக்கு வந்துட்டு இந்த FIFA ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொன்னேன். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே அவனுக்கு ஆடுறானுங்க. அதை பார்க்கும்போது யாரா நீங்க அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டர்க்கி தான் டாமினேட் பண்ணிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு 4 சான்ஸ் 5 சான்ஸும் அதை பயங்கரமா பினிஷ் பண்ணிட்டானுங்க. டிஃபெண்டிங் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு 6-5 ஆடா 2 டிஃபெண்டர்ஸும் இருந்துட்டு. அண்ட் அவங்க கோல் கீப்பர், ஆஸ்திரேலியா கோல் கீப்பர் அவன் பேர் பீச் நினைக்கிறேன். சாரி பீச், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஜெர்மனி குராசாவோ மேட்ச் பாத்தீங்களான்னு தெரியல. அட் 1 பாயிண்ட் வந்து 1-1 இருக்கும் போது மேட்ச் வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த மேட்ச் 1-1 இருக்கிறப்ப நாளா தெரிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே விட்டானுங்க. அதான் அந்த ஒரு வாட்டர் பிரேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேம் அப்படியே மொத்தமா ஜெர்மனி டக்குனு 2 கோல். முதல்ல அதை எடுக்கணும்டா, சாவடிக்கிறானுங்க போட்டு. போன வேர்ல்ட் கப்ல அது இல்ல, இப்போ யுஎஸ்ஏல தான் அந்த மொமெண்டம் பிரேக் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இவனே நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்க்கு அப்புறம் வான் டைக்கே சொன்னான், இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பிரேக் வந்து
லைக் அது கண்டிஷனை பொறுத்து கொடுக்கலாம். லைக் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். எல்லா மேட்சும் நெசசரியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி சொன்னா. அண்ட் ஐ ஃபீல் ஐ அக்ரி. ஏன்னா இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பெரிய டீம் ஒரு பிரேக் எடுத்தானுங்கன்னா மறுபடியும் வந்து செஞ்சிடறானுங்க. இது வந்து காபோ வர்டேவுடைய டெபியூட் போல இந்த வேர்ல்ட் கப். நிறைய டீம்ஸ்க்கு இது வந்து டெபியூ வேர்ல்ட் கப் தான். ஏன்னா இப்பதான் நிறைய டீம் சொல்றாங்க. என்னன்னா வந்துட்டு இன்ன வரைக்கும் எந்த ஏசியன் டீமும் தோக்கல போல. எய்தர் டிரா ஆர் சம்திங் லைக் தட். ஐ டோன்ட் நோ வெதர் தட் ஃபேக்ட் இஸ் ட்ரூ ஆர் நாட். பட் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்துட்டு உண்மையாலேயே வேற லெவல். ஏசியன் டீம் சொல்ல போது ஞாபகம் வருது, சவுத் கொரியாவும் வந்து செக்க போட்டாங்க. அதுவுமே ஒரு பெரிய ரிசல்ட் தான் ஆக்சுவலி. ஆனா பெரிய யூரோப்பியன் டீம்ஸ் இன்னும் ஆட வேண்டிய சில டீம்ஸ், பிரான்ஸ் இருக்கானுங்க, போர்ச்சுகல் இருக்கானுங்க, இன்னைக்கு பெல்ஜியம் ஆடுறானுங்க. சோ பாப்போம் அது எப்படி மாறுதுன்னு தெரியல. பட் உண்மையாலே இந்த வேர்ல்ட் கப் நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலுமே ஐ திங்க் இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிருக்கு. ஆக்சுவலி நம்ம ஒரு டீம் சொல்லியிருந்தோம், யுஎஸ்ஏ வந்து சர்ப்ரைசிங்லி பயங்கரமா ஆடினானுங்க அன்னைக்கு. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ், வெறித்தனமா ஆடினாங்கடா. லைக் ஹோம் கிரௌட் எல்லாம் வச்சுட்டு யுஎஸ்ஏவோட அது உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, யுஎஸ்ஏ ஹோம் இதனால மேபி வந்துட்டு ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. பட் வந்துட்டு அவனுங்க இதுக்கு மேல ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் இறங்கிடுவானுங்க. பிகாஸ் அந்த என்பிஏவும் முடிஞ்சிருச்சு. ஸோ யுவாக்க பாதி எரிச்சிட்டானுங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். ஸோ மறுபடியும் அவனுங்க ஃபுட்பால் வந்துட்டு சப்போர்ட்டும் நிறைய தருவாங்க. ஸோ அது ஒரு குட் பூஸ்டா இருக்கும் யுஎஸ்ஏக்கு. பட் அவனுக்கு மறுபடியும் ரேஜ் பைட் என்ன பண்ணுவானுங்கன்னா, இட்ஸ் நாட் சாக்கர் அப்படி இப்படின்னு வெளியே ஜாப்ன்ற மாதிரி எல்லாம் குரூப் ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுதான் என்னுடைய கால் வந்துட்டு என்னன்னா, மேபி சும்மா யூரோப்பியன் டீம்ஸ்லாம் இந்த இப்ப வரைக்கும் ஆடின யூரோப்பியன் டீம்ஸ்லாம் சும்மா தண்ணி காட்டுறானுங்க, இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல இருந்து வேற மாதிரி ஆடுவானுங்கன்ற என்னுடைய தாட் இருக்கு. பட் அகைன் உண்மையாலேயே ஏசியன் டீம்ஸ், நான் உண்மையாலேயே போன மேட்ச் ஜப்பான் நான் செம ஹாப்பிடா. நான் ஜப்பானுக்கு ரொம்ப ரூட் பண்ணிட்டு இருந்தேன் போன மேட்ச். ஏன்னா எனக்கு நெதர்லாண்ட்ஸோ பெருசா பிடிக்கும். ஏன்னா எனக்கு என்ன தெரியல, வேண்டைக்க பெருசா பிடிக்காது. நெதர்லாந்து சுத்தமா பிடிக்காது, டீமே பிடிக்காது. நெதர்லாந்து ஆக்சுவலி அந்த சம்மர்வில்லா யாரோ ஒருத்தன் ஆக்சுவலி சூப்பரா ஆனானு நேற்று. லைக் அவன் முரட்டு கோல் போட்டான். அதுக்கப்புறம் வந்து அடிச்சானுங்க ஒரு ஹெட்டிங் கோல். அதுவும் ஒரு ஐரணி என்னன்னா, ஜாப்பனீஸோடைய ஆவரேஜ் ஹைட்டுக்கும் டச்சோடைய ஆவரேஜ் ஹைட்டும் வந்துட்டு டிஃபரன்ஸே ரொம்ப அதிகம் போல. டச் பீப்புள் ஆர் வெரி டால் போல எப்பவுமே, அண்ட் ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் வெரி ஷார்ட்டா. அப்ப வந்துட்டு அந்த 88th மினிட் கோல் ஒரு ஹெட்டிங் பண்ணி போட்ட போதே வாட், அதுவும் வேண்டைக்க தாண்டி போட்டானுங்க கொய்யால. அப்சல்யூட். நெதர்லாந்து அப்பட்டமா தானே பண்றானுங்க அவனுங்க இந்த மாதிரி கிராஸா போட்டு மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லிட்டரலா ஒரு ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம் பார்க்கவே முடியல, எரிச்சல் ஏத்திட்டு இருந்தானுங்க. நீ சொன்ன நெதர்லாந்து கோல் அடிச்சோடனே ஜப்பான் வந்துட்டு ஓகே இப்ப காட்டன் ஆட்டத்தன்னு சொல்லி வேற லெவல்ல ஆனானுங்க. சீரியஸா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவன் பேர் மறந்து. ஆக்சுவலி ஜப்பானுடைய ஸ்டார் கீ பிளேயர்ஸே இல்ல போல போன மேட்ச்ல. மிட்டோமா இன்ஜூர்ட், அவன் வேர்ல்ட் கப்பே மிஸ் பண்றான்னு நினைக்கிறான்ல. ஆமா இன்ஜூர்ட், அவன் ஃபுல்லா இன்ஜூர்ட். அதனால இன்னொரு மொட்டை கூட இருப்பானுங்க, அவன் பேர் வந்துச்சு எனக்கு. அவனும் வந்துட்டு ஆடலன்ற மாதிரி சொன்னானுங்க. சோ அப்படி இருந்துமே நெதர்லாண்ட்ஸ் கூட ஆடும் போது வாவ் செமையா இருந்துச்சு. ஆமா ஜப்பான் கோல் கீப்பர் நல்லா, அவன் பேர் ஹோண்டா நினைக்கிறேன், சுசுகி. அவனுமே செமையா பண்ணா ஆக்சுவலி கோல் கீப்பர். நீமோ சுசுகியோ ஏதோ அவன் பத்தி எனக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் அகைன் சீம்ஸ் லைக் ஹீஸ் அ குட் கோல் கீப்பர் போல இன்னைக்கு. ஆனா ரியலாவே நான் ஃபர்ஸ்ட் மத்தியானம் பிக்சர்ஸ் பார்த்துட்டு ஓகே இன்னொரு ஜெர்மனி மேட்ச் வரப்போகுதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் நானு. பார்த்தா மொரட்டா ஆடினானுங்க. கேபோ வர்டேவோட ஒரே வீக் பாயிண்ட் வந்துட்டு அவனுங்களுடைய அட்டாக் வந்துட்டு தெரியல எனக்கு. நான் பெருசா ஃபுட்பால் நீங்க அளவுக்கு பார்க்கல. சோ அப்படி பார்க்கும் போதே அவனுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணானுங்க அட்டாக். பட் டிஃபென்ஸ்னு வந்துட்டா அவனுங்க உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 11 பேர்ல 9 பேர் டிஃபென்ஸ்ல தான் இருந்தானுங்க. என்ன பண்றது? அதனால வந்துட்டு பயங்கரமான பிரஷர் கொடுத்தாங்க. பெட்ரிலாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எல்லோ கார்டு வாங்கினான் ஆக்சுவலி. அந்த அவன் லிட்டரலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் அது வாங்கிதான் ஆகணும், இல்லனா பிரேக் அவுட் பண்ணிருந்தானுங்க. அப்போ அது கரெக்டான எல்லோ கார்டு தான் வாங்கினது. அதான் ஸ்பெயின். ஆனா 2010ல ஜெயிக்கிறப்பவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சுவிட்சர்லாண்டோட தோப்பானுங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஜெயிச்சு வருவானுங்க. சோ சொல்ல முடியாது. ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி யூரோப்பியன் டீம்ஸ் பார்க்கல. ஏன்னா போன தடவை அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே ஜெயிச்சு இருந்தாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ யா வி வில் see how the tournament. அதுவும் இது பெரிய டோர்னமெண்டா வேற இருக்க போகுது இன்னும் கொஞ்சம்.
சோ எப்படி போகுதுன்னு, இன்ஜுரிஸ் நடுவுல வரலாம், என்ன வேணா நடக்கும், பார்ப்போம். Yeah, at இன்ட்ரெஸ்டிங்கா least இருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. அதான் ரொம்ப ஜாலியா இருக்கு பாப்பாக்கு. பிரேசில் மாதிரி அர்ஜென்டினாவும் ஏதாவது ஃபம்பிள் பண்ணிடுவானுங்களோன்ற பயம் இருக்கு. ஏன்னா பிரேசில் அன்னைக்கு பார்க்கவே முடியல அந்த மேட்ச், ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. பிளஸ் அகைன் ஒன் ஷவுட் அவுட், யாராச்சும் Z5ல வேலை செய்யறவங்க இந்த வீடியோவை பார்த்தா ப்ளீஸ் உங்க பிளாட்ஃபார்மை என்ன பண்றீங்கன்னே எனக்கு தெரியல. நான் வந்துட்டு கழிவு ஊத்தணும் தான் நினைச்சேன், பட் சரி அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. மேபி வந்துட்டு எவனோ ஒரு இப்பெல்லாம் நம்ம அந்த ஃபீல்ட்ல இருக்கனால எவனோ ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி தான் கடைசியா வந்துட்டு செருப்படி வாங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பிளான் போட்டுமே மேட்ச் பார்க்க முடியலன்னா அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுல வந்துட்டு உண்மையிலேயே ஜியோ வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. ஜியோக்கு தான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பட் ஆனா ஜியோவுடைய அட்லீஸ்ட் அவனுங்களுடைய அந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியான அக்சசபிலிட்டி இருந்துச்சு. இங்க வந்துட்டு லிட்டரலி ரீலோட் பண்ணா பை பிளான்னு காட்டுது. அந்த காசு கட்டி போட்ட அக்கௌண்ட்லயே வந்துட்டு பை பிளான்னு காட்டுறதெல்லாம் என்ன கன்றாவினே தெரியல. அது எனக்கு என்ன புரியலன்னா, சரி உனக்கு மேட்ச் லோட் ஆகல, ஓகே, ஹைலைட்ஸ் மாடா லோட் ஆகாது, அதுக்கு ஹைலைட்ஸ் போறப்பே வந்து ஒண்ணுமே ஆகல. லைக் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. லைக் வந்துட்டு மேட்ச் லோட் ஆகலனா கூட பரவாயில்ல, அக்கௌண்ட்டை கூட வந்துட்டு இது என்ன அக்கௌண்ட்னு ரெகக்னைஸ் பண்ணாத அளவுக்கு இருக்குன்னா வந்துட்டு அதெல்லாம் எப்படி வந்துட்டு அவனுங்க சரி பண்ணாம இன்னும் வச்சிருக்கானுங்க எனக்கு இன்னும் புரியல. சில ஆன்லைன்ல மத்த ஊர்ல பாக்குறதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பயங்கரமா இருக்கு. 4K வியூல 4Kல பாத்துட்டு இருக்கானுங்க, கமெண்ட்ரி பயங்கரமா இருக்கு. 720p தான் குடுக்குறீங்க, அதுவும் என்னன்னே தெரியல. இப்போ ஹையர் டயரும் அதுக்கு கிடையாது. லைக் இப்போ இந்த 800 கொடுத்தா 720, 900 அப், அது ஒரு கேவலமான விஷயம், அது வேற விஷயம். பட் அகைன் அது கூட எதுவுமே இல்ல, ஜஸ்ட் 720pல லாக் பண்ணி வைக்கிறது எல்லாம் வியூவர்ஷிப் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தெரியல. போடுற ஆட் எல்லாமே ரொம்ப மயிராட்டம் இருக்கு. இந்த கேரளா ஸ்டோரி 2 ஆட் எல்லாம் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் போடாதீங்க. ஆடு போட்டா கூட பரவாயில்ல, மேட்சே வர மாட்டேங்குது நடுவுல. அண்ட் ஆக்சுவலி ஒரு தமிழ் பிளேயர் ஆடி இருக்காரு வேர்ல்ட் கப்ல, வேலு பிள்ளை நினைக்கிறேன், ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஒரு சைடு இந்தியன் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அண்ட் தமிழ் ஆல்சோ, அதனால வெல்டன். அண்ட் அடுத்து வர மேட்சையும் காங்கோ வர்சஸ் போர்ச்சுகல் மேட்ச்லயும் முத்துசாமின்னு ஒரு டிஃபெண்டர் இருக்காரு, அவரும் தமிழியனா. அதனால வந்துட்டு இதெல்லாம் இந்தியா ஆட முடியாத சில தமிழ்லயும் ஆடுறாங்க, அதுக்காக சப்போர்ட் பண்ற நிலைமை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு மத்த ஊருக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணல தப்புன்னு சொல்ல, பட் ஆனா இவ்வளவு கீழே இறங்கி போக வேண்டியது அது. அதனால ஆனா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. டே குரசாவோ, ஹைட்டி, கேபா வர்டே எல்லாம் பாக்குறப்போ என்னடா சொல்றீங்க டே, அது ஆமாண்டா, அந்த ஐலாண்டே 100 கிலோமீட்டர் தான்டா, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் 1 மணி நேரத்துல முடிச்சிடலாமாண்டா. ஆக்சுவலி தெரியல, இப்போ இது 2 வியூவா பாக்குறானுங்க. இப்ப நம்ம போய் ஆக்சுவலி எனக்கு இதுல 2 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன், உண்மையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு தடவையா 4 வருஷம் FIFA பாக்குற எல்லாருமே, ஈவன் நம்ம இன்க்ளூடிங், ஐ மீன் நான் பர்சனலி நான் வந்துட்டு இன்க்ளூடிங் என்னடா இந்தியா வரலன்றோம். பட் அகைன் அந்த FIFA முடிஞ்ச ஒரு 3 monthsல அவ்வளவுதான், மறுபடியும் ஏதாவது இந்தியா ஓடிஐ வரும், இல்ல டெஸ்ட் வரும், இல்ல வந்துட்டு ஏதாச்சும் மேட்ச் வரும், எல்லாரும் அங்க தாவிடுறாங்க, இதை மறந்தே போயிடுறாங்க, அப்படியே பேசினதோட பேசி விட்டுடுறாங்க, யாரும் பெருசா எஃபர்ட்ஸ் எடுக்கிறதே இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இதை போய் நம்ம பேசினோம்னா, பக்கத்து கண்ட்ரி சைனால கூட தான் அதிக பாப்புலேஷன் இருக்கு, அவனுங்க ஆடுறானுங்களா, அவனுங்க ஆடல, இல்ல நம்மள மட்டும் ஏன் கேக்குறீங்கன்னாங்க. நான் இந்தியாவில ஒலிம்பிக்ஸ் விடு, லைக் வந்து நான் இந்தியால இருக்கேன், நான் இந்தியா ஏன் வரலன்றதான் வருத்தப்படுவேனே தவிர்த்து நான் ஏன் சைனீஸ் வரலன்னு வருத்தப்பட மாட்டேன். த திங் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா 500,000 பாப்புலேஷன் இருக்க ஒரு கண்ட்ரியால குவாலிஃபை ஆகும் போது ஏன் இது ஆகல. இப்ப கமெண்ட்ல என்னடா வழக்கம் போல சமுத்திரக்கனி மாதிரி கொட்டுறீங்களேன்னு தான் வருவாங்க. பட் அகைன் அதுதான் உண்மை. குரோசாவுல 1.5 லட்சம் தான் பாப்புலேஷன். இதெல்லாம் சென்னையோட 2 பின்கோடோ 3 பின்கோடு எடுத்தா அவ்வளவுதான் வரும் அந்த பாப்புலேஷன். அப்படி இருக்கிற சரிடா, ஃபுட்பாலை விட்டுரு, நம்ம ஓகே வேற கிரிக்கெட் டாமினன்ட் கண்ட்ரி. எனக்கு கேட்டா நம்ம கிரிக்கெட்டையே நம்ம பெருசா எதுவும் புளுத்திலாம் தரல, நம்ம கிட்ட ஜாஸ்தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் கப்ஸ் இருக்கா வேர்ல்ட் கப்ல, இல்ல T20 வேர்ல்ட் கப் வச்சிருக்கோம். பட் அதுவே கிரிக்கெட் நம்ம லாஸ்ட் ஒரு இந்த டிகேட் லாஸ்ட் 5 years தான் நம்ம ஃபுல்லா டாமினேட் பண்றோம். அதுவே 23 வேர்ல்ட் கப் தோத்துட்டானுங்க இவனுங்க, செட்டிங் பண்ணி பயங்கரமா செட்டிங் பண்ணி தோத்துட்டானுங்க. ஸ்வீடன் டுனிஷியா மேட்ச்ல லைக் அயாரின்னு ஒருத்தர் 2 கோல் அடிச்சான், 2 கோலுமே பயங்கரான கோல். எங்க இருந்து அடிச்சான்னு தெரியல, அந்த 90+5-6ல அடிச்ச கோல்லாம் சொல்லிட்டான் பின்னாடி இருந்து, செம்மையா இருந்துச்சு பாக்கவே. ஆக்சுவலி அயாரி பத்தி ஒரு ஃபேக்ட் இருக்கு, என்ன கிளப்னு தெரியல, பட் அவர் ஆக்சுவலி அவனோட ஒரிஜினல் ரூட்ஸ் வந்து டுனிஷியான்னு நினைக்கிறேன்.
சோ ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சுட்டு வந்து அவன் செலிப்ரேட் பண்ணல, ரெஸ்பெக்ட் மொமெண்ட் மாதிரி பண்றதான். செகண்ட் கோல் அடிச்சுட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் எனக்கு என்ன லாஜிக்னு சுத்தமா புரியல. அந்த அயாரி வந்துட்டு எங்க ஆடுறாருன்னா பிரைட்டன் ஆல்பியன் எஃப்சில ஆடுறாரு. பிரைட்டன்ல ஆடுறான் கரெக்ட். பட் நானும் அந்த 2 கோலும் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. அடியில டுனிஷியா மேனேஜரை சாக் பண்ணிட்டாங்க மிட் வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சாக் பண்ணிட்டீங்களா இப்படி. காலையில மேட்ச்ல ஐவரி கோஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு டியோ மாண்டேன்னு ஒரு பிளேயர் வேற லெவல்ல. நான் வந்து ஜெர்மன் லீக்ல ஆடுறேன்னு நினைக்கிறேன், ஆர்பி லைப்சிக்ல சப்ஸ்டிடியூட் அவன் வந்த உடனே வச்சு செஞ்சுட்டு ஆர்சனலோட லெஃப்ட் பேக் ஹின்காப்பி வந்து என்ன பண்றதே தெரியல, ஓட விட்டா அவனை லிட்டரலா. அந்த மேட்சும் வந்துட்டு கடைசியில ஐ திங்க் யுனைடெட் அமாட் டியாலோ வந்து கோல் அடிச்சாரு. பட் யா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் செக்மெண்ட் இப்பதான் அடுத்ததான் பேச போறோம். பட் அதுல ஃபர்ஸ்ட் அவுட் வந்து நான் டியோ மாண்டேக் தான் கொடுக்கலான்னு இருந்தேன் ஃப்ரம் ஆர்பி லைப்சிக். அடுத்த ஒரு லிவர்பூல் ஆக்சுவலி அவனை டார்கெட் பண்றாங்க. ஐ திங்க் இந்த மேட்சுக்கு அப்புறம் பிரைஸ் ஏறும்னு நினைக்கிறேன். பட் உண்மையாலே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். வாட்ச் அவுட் ஃபார் மொராக்கோ சைபாரி ஆக்சுவலி பயன் வாங்கிட்டாங்க அவனை 50 மில்லியனுக்கோ 60 மில்லியனுக்கோ பயன் சைன் பண்ணிருக்காங்க அவனை இந்த மேட்ச் பார்த்துட்டு. சைபாரி இஸ் ஒன் டு வாட்ச் அவுட். ஐ மீன் மொராக்கோல இன்னொரு நீ போன வீடியோல கூட மென்ஷன் பண்ண அவன் பேர் மறந்துட்டேன், போடி. அவனும் செம்மையா ஆடினா, லைக் ஜஸ்ட் 18 இயர்ஸ் அவனுக்கும். ஆமா, எங்கதான் முளைச்சு வரீங்கன்னு தான் இருக்கு. 18-year-old ஃப்ரம் லீல் ஆடுறாங்க, பிரெஞ்ச் லீக்ல வந்து லீல் ஆடுறான்னு நினைக்கிறேன். அண்ட் அவரை பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அவர் வந்து ஃபுட்பால் ஆடாதப்போ மேட்ச் படிப்பாரா, ஏன்னா அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே பிடிக்காதான், எப்பயுமே ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. எனக்கு அப்படியே ஒரு அடியும் அப்படியே பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பேன், இந்த ஜப்பான்ல கீட்டோ நாகமூரா அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த கோல் அடிச்சாரு ஃபர்ஸ்ட் கோல். அது உண்மையாலேயே ஒரு சம கோல். செகண்ட் கோல் வந்துட்டு உண்மையாலே சூப்பரா அது அந்த கார்னர்ல அடிச்சு அது ஒரு செமையா அடிச்சாங்க. பட் இருந்தாலும் இந்த கீட்டோ நாகமூரா வந்துட்டு சூப்பரா இன்னைக்கு ஒரு ஸ்கோர் பண்ணி சம லெவல். அது லிட்டரலி அது வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் அடிச்சு அதை லெவல் பண்ணி அவனுங்க விரிச்ச பிரேக் பண்ணலாம், சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. செகண்ட் வந்துட்டு நான் யாருக்கு கொடுப்பேன்னா, இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு ரொபர்டோ லூப்பஸோ யாரோ இதுலதான் லாபோவர்டேல வந்துட்டு அவரு இதுவா டிஃபெண்டரா இருந்தாரு. சோ அவர் வந்துட்டு இன்னைக்கு சூப்பரா ஹெல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அவருக்கும் வைனியா லைக் அந்த ஒசினியாவா அந்த கோல் கீப்பர், நான் அவருக்கு கூட கொடுப்பேன். பிகாஸ் 40 இயர்ஸ்ல சூப்பரான ஒரு இது பண்ணாரு. அவருக்கும் அந்த லூப்பஸ்க்கு வந்து உண்மையிலே பண்ணுவேன். பிகாஸ் அந்த ஏதோ ஒரு இது வந்துட்டு யாரும் ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க, அதை வந்துட்டு முதுகு வழியா தடுத்து டிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. அது இல்லைன்னா அது தெரியல, எனக்கு கோல் போயிருக்கோம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பெரிய டீம்ல சொல்லணும்னா நேற்று ஜோஷுவா கிமிச் ஜெர்மனிக்கு பயங்கரமா ஆடினா. ஆக்சுவலி பயன் மினிச்சோட பிளேயர். ஆப்வியஸ்லி கிமிச் ஒரு ஜெர்மன் லெஜண்ட் மாதிரி தான். அண்ட் நேத்தி வந்துட்டு செமையா, நேத்தி வேர்ட்ஸ் கூட சூப்பரா ஆடினா. ஆக்சுவலி வேர்ட்ஸ் வந்து லிவர்பூல் போன வருஷம் 150 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க ஃப்ளோரியன் வேர்ட்ஸ. அதுக்கு எதுவுமே பண்ணல போன வருஷம் லிவர்பூலுக்கு. பட் திடீர்னு நீங்க வந்துட்டு நேத்தி மேட்ச் ரொம்ப சூப்பரா நானுங்க 2 பேருமே. அவன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர், சோ அவரும் பார்க்கணும் தான். லைக் அவனுக்கு ரொம்ப லேட்டா இறக்கி விட்டாங்க. ஐ திங்க் ஹி குட் ஹவ் ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டுருந்தா ஐ ஃபீல் தட் ஸ்பெயின் ஏதோ ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் கிரியேட் பண்ணிருப்பான்னு தான் எனக்கு தோணுது. சோ அவனை ஸ்டார்ட் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி ஹி இஸ் ஃபிட், மேட்ச் ஃபிட். அதான் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் லேட்டா இருக்குனாங்க. ஆஸ்திரேலியா கோல் கீப்பர் கொடுப்பேன் வினி ஜூனியரா. என்னதான் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒழுங்கான சீசன்ல இல்லைன்னு சொன்னாங்க லாஸ்ட் டைமோ ஏதோ. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த கோல் லிட்டரலி ஒரு சம பிளே மேக்கிங் கோல் அது லிட்டரலி. பிகாஸ் நான் அதை கிராஸ் கொடுப்பாருன்னு நினைச்சேன், சைட்ல இருந்து ஒரு கோல்லாம் போட்டாரு. அது அங்கே தெரிஞ்சது ஓகே வினிஷியஸ் ஜூனியர் அப்படியே வினிஷியஸ் ஜூனியர் வினி கோல் அது. அதனால அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான கோல். பட் அகைன் அதுக்கேத்த மாதிரி மொத்த பிரேசிலும் ஆடணும். அண்ட் ஃபைனலி ஆக்சுவலி நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல வந்துட்டு ஃப்ரெங்கி டி ஜாங் ஒரு ஷவுட் அவுட் நல்லா ஆடினா நேத்தி, பார்சிலோனா பிளேயர் மிட்ஃபீல்டர். 30 வயசு ஆயிடுச்சாடா, என்ன லவ்வே இல்லடா. காலேஜ் நம்ம காலேஜ் படிக்கிறவா வாசலா 23 இருக்கிற போது வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 22 இயர்ஸ் ஓல்டா இருக்கும்போது வாசல்ல ஜாயின் பண்ணாங்க. 22 இப்பெல்லாம் பாக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. சில பேர்லாம் வந்துட்டு 18 இயர் 17 இயர் எல்லாம் வந்து ஆயிட்டு இருக்கு. அடிக்கிற அப்படிலாம் பாக்குறப்போ ஷிட் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தான் வருது. இந்த சூரியவன்சியை பாக்குறப்போ ஒன்று வரும்ல. ஆக்சுவலி ஃபைனல் செக்மெண்ட் ஒன்று பண்ணணும் நினைச்சிருந்தேன், பிளேயர்ஸ் டு நாட் வாட்ச் அவுட் ஃபார், யாரெல்லாம் வந்து ரொம்ப மட்டமா ஆடினானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட். நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் அங்கிள் கேசமீரோ. பிரேசில்ல வந்துட்டு ரொம்ப மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மேன் யுனைட்டட்ல இருந்து கிளம்பிட்டாரு, இப்போ தெரியுது ஏன்ட்டு. ஏன்னா ஓடவே முடியல கேசமீரோனால சுத்தமா.
சொல்ல வருத்தமா தான் இருக்கு. பட் கேசமீரோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த மேட்ச்ல ஃபெரான் டாரஸ் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன் ஸ்பெயின்ல இவ்வளவு அட்டாக்கர்ஸ் குறை தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவனை மெயினா வச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிப்பட்ட டீம் ஸ்பெயின்? பாதி பார்சிலோனா டீமே ஸ்பெயின்ல தான் ஆடிக்கிட்டு இருக்கு. அவனுங்களே இப்படி ஆடுறவங்கதான் எனக்கு என்ன சொல்றது. மிட்ஃபீல்ட் அது தட்ஸ் ஓகே, பட் அட்டாக்கிங்ல ஐ டோன்ட் நோ, வெரி பேட். ஆக்சுவலி ஃபெரான் டாரஸோட ஹேர் கேர் ரொட்டீன் கேட்டு சொல்லுங்கடா, பயங்கரமா வச்சிருக்காங்க முடிய. சரி விடுறா அப்படா, சரி விடு. ஆக்சுவலி காக்போ நல்லா தான் ஆடினாரு, பட் ஸ்டில் ப்ரோ ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க காக்போ. நேத்து கடுப்பா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் அகைன் நேத்து நெதர்லாண்ட்ஸோட அட்டாக்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்திருக்கலாம். பிகாஸ் அவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னே தெரியல. சுக்கி சொன்ன மாதிரி இந்த கிராஸா கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணானுங்க, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆனதுக்கும் வந்துட்டு அவனுங்க அழகா இது பண்ணிட்டாங்க. இது ஏதோ அன்பிரேக்கபிள் டிஃபென்ஸ்டா நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் புளுத்திட்டு சுத்துறாங்கன்ற மாதிரி நான் சோசியல்ஸ்ல பார்த்தேன். அது என்னன்னு எனக்கும் தெரியல. சோ எனக்கு ஏன் நெதர்லாண்ட்ஸ் மெயினா பிடிக்காது, பயங்கரமா வாய் பேச்சு பேசுவானுங்க சோசியல் மீடியால எல்லாம். அந்த அளவுக்கு பார்த்தா எதுவுமே ஆட மாட்டானுங்க பெருசா. அவனுக்கு ஆடின ஒரே என்டர்டெய்னிங்கான மேட்ச் வந்து இந்த போன வாட்டி அர்ஜென்டினா கூட ஆடின மேட்ச் மட்டும் தான். இல்லைன்னா அவனுக்கு கடைசியான என்டர்டெய்னிங் மேட்ச் அப்படியே 2014 ஸ்பெயின் அடிச்சானுங்க 5-1. அதுதான் நினைக்கிறேன். எல்லாம் அவங்க பேட்ச் எல்லாம் பார்க்க ரொம்ப போரிங்கா இருக்கும். நெதர்லாண்ட்ஸோட டவுன்ஃபால் அட்டாக்ல வந்துட்டு பயங்கரமா இருக்கு. முன்னாடி வேன் பெர்சி, ராபன், இந்த மாதிரி சில லெஜண்ட்ஸ் எல்லாம், ஸ்னைடர் அப்படிலாம் லெஜண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ தேட வேண்டியது ஒரு கேப்போ, டிபை, வேற யாரா சமர்வில வாஷ்டு டிபை டாப் ஸ்கோரர், அதனால எதுவும் சொல்ல முடியாது. பட் அண்ட் ஃபைனல் ஷவுட் அவுட் அந்த மட்டமா ஆன பிளேயர் வந்து ரஃபீனியா ப்ரோ. என்னடா தெரியல, நீங்க மறக்க மாட்டேன். மொத்தமா கொடுத்துட்டு மூன்றரை மணி வச்சா ஏச்சி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆடிட்டு இருக்கேன், பாலே பாக்காத மாதிரி வாழ்க்கையில ஆட்டு இருக்காருடா அவங்க எல்லாம். வினியே ஆக்சுவலி கோல் அடிச்ச அப்புறம் கொஞ்சம் அப்படிதான் ஆடிட்டு இருந்தான். செகண்ட் ஹாஃப் எல்லாம் டயர்ட் ஆயிட்டான். பாத்துட்டு என்னடா நீங்க என்னடா பண்றீங்க இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அகைன் உண்மையிலே மொராக்கோ வந்துட்டு செமையா ஆடினானுங்க. ஆனா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரி பிரேசில் பிளேயர்ஸ் மொராக்கன் பிளேயர்ஸ் வேணும்னே வந்துட்டு ஏதோ இன்ஜூர் பண்ண ட்ரை பண்றானுங்க அப்படின்ற ரேஜ் பைட்ல பிரேசிலியன்ஸ் பேசிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. அவனுங்களே இன்ஜூரா தான் இருக்கானுங்க பாத்துட்டு இருந்தேன். பட் அகைன் உண்மையிலே நல்லா ஆடலானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஐ திங்க் அது தனுஷ் சொல்லுவாரு ஆடியோ லான்ச்ல, சின்ன பசங்களா அப்படி ஓரமா விளையாடுங்கப்பா. அந்த மாதிரி சின்ன டீம்ஸ் ஆடி முடிச்சிட்டாருங்க. அடுத்து பெரிய டீம் எல்லாம் வருது. அர்ஜென்டினா, பிரான்ஸ், போர்ச்சுகல் எல்லாம் மரண மேட்சஸ் இருக்கு. அடுத்த ஒரு 2 இங்கிலாந்து வருது. அடுத்த ஒரு 2-3 நாள்ல மஜா மேட்ச் இருக்கு. ஏன்னா அதை முடிச்சுட்டு வந்து மக்களை அப்பவே வந்துட்டு பிரான்ஸ், அர்ஜென்டினா, போர்ச்சுகல் 3 மேட்சுமே இருக்கு. 3 மேட்ச் அப்படியே அந்த மிட் நைட் வந்துட்டு இங்கிலாந்து மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐராக் அண்ட் நார்வே மேட்ச். நான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது வந்துட்டு என்ன ஆக போகுது, நார்வேயோட ஃபர்ஸ்ட் டெபியூட் அண்ட் ஐராக்கும் நல்ல டீம்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது எனக்கு கன்ஃபார்மா அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு நடுவுல ஈரான் ஒரு டீம் இருக்கு, என்ன நடங்களே தெரியல. இருக்கா அவங்களுக்கு மேட்ச் இல்ல. நியூசிலாண்டோட மேட்ச் நாளைக்கு இருக்கா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவுக்கும் உருகுவேக்கும் மேட்ச் இருக்கு. ஆமா, சவுதி அரேபியா வந்து நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் வந்து டார்க் ஹார்சஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு சவுதி அரேபியா நல்ல டீம்ன்ட்டு. சோ லெட்ஸ் நானும் சவுதி அரேபியா அவருக்காக தான் பார்க்கணும்னு வச்சிருக்கேன். சோ பாப்போம் என்ன நண்பா. அப்படின்னா இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா மக்களை? சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்மால் ஷவுட் அவுட். என்ன சொல்லியிருக்காருன்னா, போர்ச்சுகல் வெறியர்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட் நிறைய பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன். டிஃபென்ஸ்ல வந்துட்டு நியூனோ மெண்டஸ் இருக்காரு. பினிஷிங் தான் வந்து ரொனால்டோ ஜாப். பிரான்ஸ் வந்துட்டு மொரட்டு மேக்ஸ். பட் ஆனா வந்துட்டு அவனுங்க டிஃபென்ஸ் கூண்டே தான் வந்துட்டு கல்பிரிட்டிங்க அப்படி இப்படின்லாம் போட்டு. ஸ்பெயின் வந்துட்டு லெமால் இன்ஜுரி நான் ரொம்ப டிபெண்டா இருக்காங்க. இதுதான்டா சரியான நேரம் போர்ச்சுகலுக்கு ஜெயிக்கிறதுக்குலாம் ஒரு பயங்கரமான ப்ரெடிக்ஷனை போட்டு. பட் அண்ணா திங்ஸ் கடைசியில ஃபைனலா போட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தா இவன் நெவர் டச் த கப் அப்படின்னு போட்டாரு. சோ உண்மையில ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டான ஒரு போர்ச்சுகல் ஃபேனா இருப்பாரு. கிரிக்கெட் வித் யூ 3052 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வின்னர் ஈக்குவல் டு நார்வே, டாப் ஸ்கோரர் ஈக்குவல் டு ஹாலண்ட், பெஸ்ட் பிளேயர் ஈக்குவல் டு ஹாலண்ட், யங்ஸ்டர் ஈக்குவல் டு ஹாலண்ட். அவருடைய ப்ரொஃபைல் போட்டோல பார்த்தா நம்ம கோலி போட்டோ இது இருக்கு. சோ வந்துட்டு அவரு இது உண்மையிலே ஒரு ஹாலண்ட் வெறியர்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்துட்டு அவருடைய இது என்னன்னு பாப்போம். எல்லாத்துக்கும் ஹாலண்ட் நார்வே அப்படின்னு போட்டிருக்காரு. நார்வே குரூப்பா பார்த்தாரான்னு தெரியல. பிரான்ஸ் அதெல்லாம் கவலையே இல்ல.
அத போற போக பார்த்தா என்ன வேணா நடக்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த இந்த படத்துல விஸ்வாசம் படத்துல நீங்க பேசுனது எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் யார் தெரியும்? நான் யார் தெரியுமா சார்? சாரி, அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காரு. பட் கான்பிடன்ஸ் ஒரு பாராட்டு. ஆமா ப்ரோ. ஒரு ஷூட் அவுட் மெயினா வந்துட்டு யாருக்கு மெயினா கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, ஒரு கமெண்டேட்டர் வந்துட்டு பிரேசில் மேட்ச்னு நினைக்கிறேன். பிரேசில் மேட்சா ஏதோ ஒரு மேட்ச். அதுல வந்துட்டு ஒரு ரேஜ் பைட்டான ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பார்க்கவே போடு எனக்குமே ரேஜ் பைட் கமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அத. பட் அவர் வந்துட்டு எந்த வீடியோ இருக்குன்னா, அந்த 3 different predictions 1 World Cup who's right, அது நம்ம நினைக்கிறேன். அந்த வீடியோ கடையில வந்துட்டு நியூ ஏஜ் 6 AM அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு, ப்ரோ ருத்ரஜ் பிரேசில் நெய்மார் டீம்ல கேப்டன் ஆக்க போறானா, இனிமே நெய்மார் ஸ்ட்ரைக்கர் மட்டும்தான், கேப்டன் இல்லையா, ருத்ரஜ் தான் கேப்டனா? நீயே வேற அக்கௌண்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நீயே அதுக்கு ஷவுட் அவுட் கொடுத்துட்டு இருக்கியா? தெரியும்ல அவன் நானே இன்னைக்குதான் அதை பார்த்தேன். அந்த கமெண்ட பார்த்து யாரா அவன் வேண்டிய ரேஜ்மெண்ட் பண்றதுக்கு கமெண்ட் பண்றானா? அந்த ஒரு மீம் இருக்கும்ல, ஒரு பையன் ஸ்கூல்ல முக்கிறதாடே உட்காந்துருப்ப நேவலா தெரியும்ல, அந்த மாதிரி நான் அந்த கமெண்ட படிச்சுட்டு இருந்தேன். நீ சம்பந்தமே இல்லாம ரேஜ்மெண்ட் பண்றது. ஆமா ஆமா, நானும் அதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கமெண்ட் படிச்சு ஏன் என்ன யாரு சொல்றேன்? ஒருவேளை அவருக்கு வந்து இந்த பத்ம ருத்ரஜன் என்ன மாதிரி இன்னும் கொட்டி திக்காம சுத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எல்லோ ஜெர்சியை பார்த்த உடனே திடீர்னு முறைச்சிட்டு வந்துருச்சு. ஷவுட் அவுட் கிடைக்கணும்னு இந்த கமெண்ட போட்டாரா? சரி, இந்த நான் வந்துட்டு இவன் படிச்சா இவன் பார்த்து பொங்குவான்றதுக்காக யார் ரேஜ் பேட் வர்க் ப்ரோ.